வணக்கம். ரூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ரூப் சேனலில் பார்க்க போகிறது தாமரை விதையிலிருந்து எப்படி நம்ம செடியாக கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். தாமரை விதையை எடுத்துக்கிட்டேன். இந்த உப்புத்தாள் இருக்கும்ல, பெயிண்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க செவரை உரசறக்கு, அந்த உப்புத்தாள் எடுத்துக்கிட்டு அதில் இந்த தாமரை விதையை ஒரு பக்கம் அப்படியே ஷார்ப்பாக இருக்கும், அந்த பக்கம் நம்ம தேய்க்காமல் அடுத்த பக்கம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அந்த சைடு நம்ம நல்லா உரசி கொஞ்சம் லேசாக வெள்ளையாக தோல் தெரிகிற அளவுக்கு நம்ம உரசி எடுத்துக்கிடணும். இந்த விதையை நாம் இந்த உரசி வச்சுருக்கதை எடுத்து ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி பிடிச்சி அதுக்குள்ளே இதை போட்டு வைக்கிறேன். இப்போ நம்ம இதை இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு ஒரு 3ஆவது நாள் நம்மளுக்கு இதிலேருந்து அழகாக முளைச்சி வந்துடும். லேசாக க்ரீனிஷாக முளைச்சி வரும். இப்போ நான் உரசின பிறகு கூட ஒரு விதை மட்டும் ஃப்ளோட் ஆகுது பாருங்கள், அந்த விதையை மட்டும் நான் தனியாக எடுத்துடுறேன். கண்டிப்பாக அது முளைக்காது, அதை எடுத்துடுறேன். மீதி எல்லா விதையும் அடியில் இருக்குது, நல்லா கண்டிப்பாக முளைக்கும் எல்லா விதையும். இந்த விதையை நான் எங்கே வாங்கினேன்னா, மருந்து ஜாமான்லாம் நாட்டு மருந்து கடை இருக்குது பார்த்திங்களா, அங்கே நான் அந்த விதையை வாங்கினேன். 20 ரூபா தான். 20 ரூபாய்க்கு ஒரு 10-15 விதைக்கிட்ட ஒரு பேப்பரில் சுருட்டி தராங்க. அதில் நல்ல விதையை மட்டும் கொஞ்சம் எடுத்து நான் உரசி தண்ணியில் போட்டிருக்கேன். பாருங்கள், இது நீங்கள் பார்க்குறது 3ஆவது நாள். 3ஆவது நாள் நல்லா அழகாக முளைச்சி வந்துருச்சு பாருங்கள். ஒரு விதை மட்டும் நல்லா ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள், நல்லா நீட்டாக வளர்ந்துருச்சு. மீதியெல்லாம் இப்போ தான் லேசாக முளைச்சிருக்கு, லேசாக முளைச்சிருக்கு. இது ரொம்ப குவாலிட்டியான விதையாக இருந்திருக்கும், அதனால் கொஞ்சம் பெருசாக முளைப்பு வந்துருச்சு. மீதி எல்லாத்துலேயுமே முளைப்பு வந்திருக்கு, ஆனால் சின்ன சின்னதாக முளைச்சி வந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதா? இதுவும் முளைச்சிருக்கு. நம்ம நர்சரியில் போய் நீங்கள் தாமரை விதை கேட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக சொல்லுவாங்க. அது மாதிரி அமேசான்லேயும் ரொம்ப காஸ்ட்லியாக தான் போட்டிருக்கு. ஒரு 5 விதையே 150க்கு மேலே போட்டிருக்காங்க. அதனால் நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே நான் ஒரு வாட்டி இதை மாதிரி பண்ணி ட்ரையல் பார்த்துருக்கேன். நல்லா அழகாக அந்த தாமரை வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் பூ தான் பூக்கலை, ஆனால் நல்லா அழகாக லீஃப்லாம் நல்லா வந்திருக்கு. எல்லாமே முளைச்சிருச்சு. அந்த 8 விதையில் ஒரு விதை மட்டும் முளைக்காமல் இருக்குது. மீதி 7 இதுலேயும் அழகாக முளைப்பு நல்லா முளைச்சிருச்சு. திருப்பி ஆனால் டெய்லி இதை தண்ணி மட்டும் ரெகுலராக தண்ணி மாற்றிடணும். நான் டெய்லியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி மாற்றினா போதும் தான், ஆனாலும் அந்த தண்ணி கொஞ்சம் வழுக்கு வழுக்குன்னு ஆயிரும். அதனால் டெய்லி நீங்கள் அந்த டம்ளரையும் நல்லா சுத்தமாக தேய்ச்சி கழுவிட்டு புது தண்ணி மாற்றினீங்கன்னா எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் நல்லா அழகாக சீக்கிரமாக உங்களுக்கு முளைச்சி வந்துடும். இதெல்லாம் இந்த ஒன்று தான் எனக்கு முளைக்கலை, ஆனால் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடுறேன். மீதி 7ம் அழகாக முளைச்சிருக்கு எனக்கு. இந்த கண்ணாடி டம்ளரை முளைப்பு லேசாக வந்த உடனே கொஞ்சம் வெளிச்சமான இடம், லேசாக இளம் வெயில், காலை வெயில் அடித்தா போதும். லேசாக அதில் படுற மாதிரி நான் கிச்சனோட ஜன்னலில் வச்சுருக்கேன். அந்த கிச்சன் ஜன்னல்லேருந்து எனக்கு இளம் வெயில் அழகாக உள்ளே வரும். அந்த வெயில் போதும், ரொம்ப ஜாஸ்தியான வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இளம் வெயில் படுற இடத்துல வச்சா போதும். பாருங்கள், எல்லாத்துலேயும் நல்லா அழகாக எல்லாத்துலேயுமே லீஃப் 2 லீஃப் வந்துருச்சு எனக்கு. இன்னும் வேர் தான் எனக்கு பிடிக்கல, இன்னும் வேர் வரலை. லீஃப் எல்லாமே 2 3 லீஃப் வந்துருச்சு எனக்கு. பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுலேயும் பாருங்கள் 6 விதை நல்லா சூப்பராக முளைச்சிருச்சு. 7ஆவது ஒரு விதை இருக்குது, லேசாக முளைச்சி வந்தது அப்படியே இருக்குது. சரியானபடி அது வளரலை பாருங்கள். எதுலேயுமே வேர் இன்னும் வரலை. இந்த அடியில் இந்த பச்சையாக இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு அடியிலேருந்து வெள்ளை கலரில் வேர் வரணும். எனக்கு இன்னும் வேர் வரலை. இலை மட்டும் சூப்பராக வளர்ந்துருக்கு. ஆனால் இப்போ நம்ம மண்ணில் இதை நம்ம ஊண்டி வைக்க முடியாது, ஏன்னா வேர் இருந்தால் தான் வேர்லேருந்து சத்து எடுத்து இலைகளுக்கு சத்து கொடுக்கும். இப்போ வேர் இல்லைங்கிறதுனால நம்ம மண்ணில் தான் நட்ட முடியாது. அதனால் வேர் வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த தண்ணியை எடுத்து திருப்பி தூர ஊற்றிட்டு புது தண்ணி பிடிச்சிட்டு அதில் 2-3 சொட்டு தேன் கலந்து நான் அதில் ஊற்ற போகிறேன்.
தேன் வந்து ரூட் ஹார்மோன் தான். அதனால் 2-3 சொட்டு தேன் கலந்து தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் கலந்துட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஈஸியாக வேர் பிடிச்சி வளர்ந்துடும் நம்மளுக்கு. சும்மா கொஞ்சம் தான் ஊற்றுறேன் பாருங்கள். இது மலை தேன், கொஞ்சம் ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான் ஊற்றிருக்கேன். இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு இந்த தண்ணியை அந்த லோட்டஸ்க்காக நான் பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருக்கேன்ல அதுக்குள்ளே ஊற்றிடுவேன். இது ஒரு 2 நாள் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு டேவே எனக்கு வேர் லேசாக பிடிச்சிருச்சு. இது இந்த தேன் ஊற்றுனதுலேருந்து லேசாக வேர் பிடிச்சிருந்தது முதல் நாள். 2வது நாள் சூப்பராக வேர் பிடிச்சிருச்சு பாருங்கள். இது கொஞ்சம் வெயில் படுற இடமா பார்த்து லேசாக இளம் வெயில் படுற இடத்துல கொண்டு வச்சுட்டேன். 2வது நாள் பாருங்கள் எவ்வளோ வேர் பிடிச்சிருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயுமே சூப்பராக வேர் பிடிச்சிருச்சு எனக்கு. தெரியுதா உங்களுக்கு? நான் வெளியில் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக வேர் பிடிச்சிருக்குங்கிறது. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இப்போ வேர் பிடிச்சதுனால நம்ம ஈஸியாக இதை மண்ணில் நட்டலாம். ஆனாலும் நான் ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் தான் இதை நட்டணும்னு வச்சுருக்கிறேன். ஏன்னா தேன் கலந்த தண்ணியை நான் திருப்பி கீழே ஊற்றிட்டு புது தண்ணி பிடிச்சி ஒரு நாள் வைக்கணும். வச்சுட்டு அடுத்த நாள் நான் மண்ணில் இதை நட்டிடுவேன். பாருங்கள் லீஃபெல்லாம் பாருங்கள், தாமரைக்கு எவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு. இதில் 6 விதை இருக்குது. 6 செடியிலையும் 3-4 லீஃப் வந்துருச்சு. வேரும் அழகாக எல்லாத்துலேயும் நல்ல வேர், நல்லா ஹெல்த்தியாக வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்துருக்கு. தாமரை இலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டி வட்டமாக சின்ன சின்ன இலையாக தான் இருக்குது. நம்ம இதை மண்ணில் ஊண்டி வச்ச பிறகு தான் நல்ல பெரிய லீஃபாக வரும். இப்போ வேறு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தெரியுதா வேர் உங்களுக்கு எவ்வளோ அழகாக வேர் பிடிச்சி எல்லாத்துலேயுமே இது மாதிரி வேர் பிடிச்சி ஒரு 4 இலை கிட்ட வந்துருச்சு. பக்கத்தில் கூட ஒரு குட்டி இலை வருது பாருங்கள். ஏற்கனவே 3 இலை நல்லா பெருசாக இருக்குது. கீழே வர ஒரு குட்டி இலை வளருது பாருங்கள். அது மாதிரி எல்லாத்துலேயும் பாருங்கள் லைனாக எல்லாத்துலேயும் வேர் பிடிச்சிருக்கு பாருங்கள். 2 நாளில் டக்குன்னு வேர் பிடிச்சிருச்சு. நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் முடிய கண்டிப்பாக 10 டேஸ் ஆகும். நம்ம விதையை உரசி தண்ணியில் போட்டதுலேருந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு 10 நாள் ஆயிருக்குது. 10 நாள் நம்ம பொறுமையாக காத்திருந்தோன்னா அழகாக தாமரை செடி கிடச்சிரும். நம்ம அதை தண்ணியில் மண்ணில் நட்டி அழகாக மண்ணில் நட்டி வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் அந்த தேன் ஊற்றின தண்ணியை தூர ஊற்றிட்டேன். இப்போ புது தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த புது தண்ணியில் எல்லா தாமரைகளையும் முதல்ல மாதிரியே நல்லா அப்படியே மிதக்கிற மாதிரி இலையை மட்டும் அழகாக உள்ளே போயிடாமல், இல்லைன்னா அழுகி போயிடும் தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா. அதனால் இலையை மட்டும் அழகாக திருப்பி எடுத்து விட்டுக்கிடுங்க. எல்லா லீஃப்மே நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இதை நான் ஒரு நாள் இதே மாதிரி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் மண்ணில் நட்டிடுவேன். நான் போட்டிருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அப்போ தான் இதை மாதிரி நிறைய கார்டன் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த தாமரை எப்படி வளர்க்கணுங்கிற வீடியோவில் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகாது. கண்டிப்பாக எல்லா விதையும் கண்டிப்பாக முளைக்கும். நம்ம நல்ல நர்சரியில் வாங்கினா தான் அந்த விதை முளைக்குங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப காஸ்ட்லியாக கொடுத்தெல்லாம் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம சும்மா நாட்டு மருந்து கடையில் வாங்குகிற அந்த விதையே போதும், சூப்பராக அழகாக முளைச்சிரும். இந்த நான் வந்து 6 செடி இப்போ எனக்கு முளைச்சிருக்குல்ல, இந்த 6ஐயும் நான் வந்து ஒரு பாட்டில் 2 தான் ஊண்டி வைக்க போகிறேன். இல்லைனா 3 கூட பாட் ரொம்ப இல்லைன்னா கூட 3 2ஆக பிரித்து வைக்கலாம், இல்லைனா 3ஆக பிரித்து வைக்கலாம். கண்டிப்பாக சூப்பராக வளர்ந்து பூ பூக்கும். நான் உங்களுக்கு அதையும் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். அவ்வளோதாங்க, வீடியோ முடிய போகுது. ஒரு வாட்டி க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், பார்த்துக்குங்க.
அவ்வளோதாங்க. பாய்.